விசாரணைகளை சாணி முன்னின்று செய்கின்றபடியாத்தான் இந்த விசாரணை ஓடுகின்றது. குறிப்பிட்ட அளவு நீதிபதிகள் தற்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கின்றபடியாத்தான் இந்த சில விடயங்கள் நகர்த்தப்படுகின்றது. சில வேளைகளில் அவர் பயப்படுகின்றார்கள். நீதிபதிகள் இளைப்பாறி போய்விட்டால், தற்போதுள்ள நீதிபதிகள் இளைப்பாறி போய்விட்டால் அடுத்து வருபவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்குள் நிற்பார்களா என்ற ஒரு பயம் வந்திருக்கின்றது. சாணி புலனாய்வுத்துறையிலேயும் பொறுப்பு இல்லாமல் வேறு யார் அவரால் வந்தால் இந்த வேகம் கொண்டு ஓடுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த விசாரணைகள் முழுமையாக சரியாக தனித்துவமாக நடைபெறுவதாக நான் சொல்ல மாட்டேன். மாறாக அங்கும் சில அரசியல் அழுத்தங்கள் வழிகாட்டுதல்களின்படிதான் விசாரணைகளுடைய முன்னுரிமை பட்டியல்கள் மாறிக்கொண்டிருப்பது போன்று உணர முடிகின்றது. ஏனென்றால் தற்போது ஆட்சியில் உள்ள கட்சி, அந்த கட்சிக்கு வெறுமனே இலங்கையில் நீதி நிலையாற்றப்பட வேண்டும், தாங்கள் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வராவிட்டாலும் இலங்கையில் இந்த குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு ஒரு தூய்மையான தேசம் உருவாக வேண்டும் என்ற குறிக்கோளோட மட்டும் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் அத்தகைய செயல்பாட்டை செய்வார்கள். ஆனால் இங்கே இவர்களும் தேர்தல் வாக்குகளின் நம்பித்தான் வாழ்கின்றார்கள். இவர்கள் இந்த விடயங்களை நிதானமாக கையாளுகின்றார்கள் என்பதை விட தங்களுடைய அரசியல் விடயங்களுக்காக தென்னிலங்கையில் பல்வேறு குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக தங்களுடைய அரசியல் மூலதனம் சேதாரம் அடைஞ்சுவிடக்கூடாது என்பதற்காக பயந்து போயிருக்கின்றார்கள். ஒரு நாட்டின் அடிப்படையான இருப்பு என்பது அந்த மக்களுடைய பசி, பட்டினி இன்மை, வேலையின்மை, அந்த மக்களுக்கான வாழ்க்கையில் செழுமை என்ற வழிகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே நடக்கின்றது, பெரும்பாலும் ஆகக்கூடிய அளவு மக்கள் தங்களுடைய தங்கங்களை அடைவு வைத்திருக்கின்றார்கள். இலங்கையில் முன்னைய காலத்தை விட கிட்டத்தட்ட 60% கூடியிருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், மக்களிடம் கொள்வனவு சக்திக்கு காசு இல்லை. இலங்கை சொல்லுகின்றது, இலங்கையுடைய கஜானா உள்ளூர் பணத்தால் நிரம்பி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் கஜானா வரி அறவீட்டினாலும் வரி வருமானத்தால் நிரம்பி இருக்கின்றது. ஆனால் மக்களுடைய பைகள் எல்லாம் வறுமையாக இருக்கின்றன. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் நிர்வாக சேவை அதிகாரியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான சல்ரின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீண்ட நாள் இடைவேளையின் பின்னர் மீண்டும் ஒரு செவ்வியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேர்களும் நீண்ட நாட்களாக உங்களை காத்திருக்கின்றார்கள் உங்களுடைய கருத்துக்களுக்காக. இலங்கையினுடைய அரசியல் என்பது பல்வேறு திசைகளிலே, பல்வேறு கோணங்களிலே பல்வேறுபட்ட உரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் தென்னிலங்கை அரசியலிலே ஊழலுக்கு எதிரான கைதுகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகார கைதுகள், அதன் பின்னர் தமிழர் தரப்புகளை தமிழ் பேசும் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் பேசும் கூட்டணி என்று ஒரு கூட்டணி என்று பல்வேறுபட்ட அரசியல் வாயில்கள் திறக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முப்பால் இலங்கையினுடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கின்றது? உங்களுடைய பார்வையில் ஏதாவது முன்னேற்றங்கள் தென்படுகின்றனவா அல்லது கடந்த காலத்தை போன்றுதான் அரசியல் செயல்பாடுகள் இருக்கின்றன? நல்லது தமிழ். அடிப்படையில ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1948ஆம் ஆண்டு இலங்கை ஆட்சியியல் சுதேசிகளிடம் மீண்டும் கையளிக்கப்பட்ட பிறகு நாங்கள் இந்த தேசத்தை கட்டமைப்பதில் பொருளாதார திட்டங்கள், வீதிகள், பாலங்கள், அணைக்கட்டுகள், குளங்கள், ஆற்றுப்படுக்கைகளை திருப்புதல், இப்படி பல விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றோம். ஆனால் இலங்கை தீவுக்கான ஒரு கண்ணியமான கனவான் அரசியலை கட்டியெழுப்பி இருக்கின்றோமா என்று சொன்னால் அதுதான் இன்று எங்கள் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. ஒரு ஏனைய சிறுபான்மை இனங்களின் மீது வக்கிரம் கொண்ட அரசியல்
அடித்தளத்தின் மீதுதான் சுதந்திரத்தின் காலத்தை ஒட்டி துவக்கம் இன்று வரையான அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. 1930களில் பெருந்தோட்டங்களில் வாழ்ந்த மலையக மக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க உரிமை கொடுக்க கூடாது என்று சொல்லிய கோஷத்தில் துவங்கி அந்த மக்களுக்கு வாக்களிப்பு இல்லாமல் செய்து, குடியுரிமை இல்லாமல் செய்து, பின்பு தமிழ் மொழி சிங்கள மொழி மட்டும் சட்டம் கொண்டு வந்து, கல்வியில் தரப்படுத்தல் கொண்டு வந்து, அபிவிருத்தியின் பெயரால் பல்வேறு சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக குவிந்திருந்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்தார்களோ அந்த இடங்களெல்லாம் அவர்களை பலவீனமாக்கி, இப்படி ஒரு வக்கிரமான அரசியல் ஒன்றின் மூலம்தான் அல்ல அந்த அரசியல் தளத்தின் மீதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் கடந்த 90 வருஷங்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது இப்பொழுது மிகவும் பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் புரிந்திருக்கின்றது. ஒரு கண்ணியமான ஒரு ஜனநாயக வலுவூட்டப்பட்ட எல்லா மக்களையும் உள்ளீர்த்து அணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியலை கட்டமைக்க தவறியதன் விளைவாகவும் அந்த பேராசையும் குள்ளத்தனமும் கொண்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பலிக்கடத்தலை கொண்டே கொடுத்துத்தான் சிங்கள மக்களை திருப்திப்படுத்தி சிங்கள வாக்காளர்களை வென்று ஆட்சிக்கு வருகின்ற என்ற மரபும் தொடர்ச்சியாக 80 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாக இந்த இனப்பிரச்சனை ஒன்றை நாங்கள் இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லும் போது அதை அவர்கள் பார்க்கின்ற கோணம் வேறு. சிங்கள மக்கள் மத்தியில் இனப்பிரச்சனை என்று சொல்லி இந்த இனப்பிரச்சனையின் பெயரால் இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த வளத்தையும் பண்பாட்டையும் அவருடைய ஜனநாயக விழுமியங்களையும் குழி தோண்டி புதைச்சு கொள்ளையிட்டு இன்றைக்கு நிர்வாணமாக இந்த தேசத்தை நீக்க வைத்திருக்கின்றது இன்றைய யதார்த்தமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த புதிய NPP ஆட்சி வந்த பிறகு இப்பொழுதுதான் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன. இந்த தேசம் எவ்வளவு நிர்வாணமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும், அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அந்த அரசியல்வாதிகளுக்கு சேவகம் செய்வதற்காக மிக உயர்நிலையில் பதவி வகித்தவர்கள் துவக்கம் எல்லோரும் எந்த அளவுக்கெல்லாம் தவறாக இந்த தேசத்தையும் மக்களையும் வழிநடத்தினார்கள். தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் சிறுபான்மை தேசிய இனங்களுடைய விடயங்களை ஒரு பயங்கரவாதமாகவும் ஆபத்தான விடயங்களாகவும் முலாம் பூசி காட்டி அவற்றை முன்னகர்த்தி சிங்கள மக்களை ஒரு பீதிக்குள் வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை எவ்வளவுக்கு கொள்ளையடித்தார்கள், சீரழித்தார்கள், இன்று ஒரு ஜனநாயக விழுமியங்களும் இல்லாத ஒரு மண்ணாக மாற்றிவிட்டார்கள் என்று யோசிக்கும் போது இதற்கு எல்லோருமாக பொறுப்பேற்க வேண்டி இருக்கின்றது. அவர்களுக்கு சேவகம் செய்த புத்திஜீவிகள், நிர்வாகிகள், படைத்துறை தலைமைகள் மட்டுமல்ல, இதனை பார்த்து கொண்டிருந்த வழியில் இருந்த சிந்தனையாளர்கள் துவக்கம் அந்த இவர்களுக்காக வேலை செய்த அத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் வரை எல்லோருமே, நாம் குறிப்பிடுவது குறிப்பாக தென்னிலங்கை, எல்லோருமே இந்த இடத்தில் கூட்டு பொறுப்பு எடுக்க வேண்டியிருக்கின்றது. இலங்கையின் ஒரு அரசியல் நாகரிகம் என்பது மிக மோசமாக சிதைக்கப்பட்டு பொய்மைகளும் ஏமாற்றுகளும் கொலை கொள்ளை போன்ற அபத்தங்களும் பாதாள உலகங்களும் நிறைந்த அவர்களால் ஆளப்படுகின்ற ஒரு தேசியமாக மாறிவிட்டது. இதுதான் இன்று இலங்கையுடைய நிலைமையாக இருக்கின்றது. நான் சுருக்கமாக சொல்ல முடியும். நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களில் இருந்து இப்போது இடம்பெறுகின்ற விசாரணைகளில் உங்களுக்கு திருப்தி இருக்கின்றதா? அல்லது இப்போது இடம்பெறுகின்ற விசாரணைகள், குறிப்பாக சொல்ல போனால் இப்போது உயிர்த்த ஞாயிறு தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளராக இருக்கலாம், அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவாக இருக்கலாம், அரசின் முக்கிய அதிகாரிகள் என்று பலரும் கூறுகின்றார்கள். அதற்கும் அப்பால் ஊழலுக்கு எதிரான கைதுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆங்காங்கே முக்கிய சாட்சிகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அனுபவத்தில் இந்த இரண்டு விடயங்களும் எப்படி நோக்கப்படுகிறது? விசாரணைகள் இந்த NPP அரசாங்கம் ஒரு வேகமாக ஏனைய அரசாங்கங்களை விட வேகமாக செய்கின்றது என்கின்றது உண்மை. ஆனாலும் இந்த விசாரணைகளில்
கைது செய்யப்படுபவர்கள், முன்னிறுத்தப்படுபவர்கள் எல்லாம் மிகவும் தெரிந்து எடுக்கப்பட்ட இலக்குகளாக மட்டும்தான் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த விசாரணைகளில் பின்வரிசைக்காக பின்னகர்த்தப்பட்டு இதுவரை அழைக்கப்படாதவர்கள், கைது செய்யப்படாதவர்கள், இப்படி என்ற ஒரு பட்டியலை பார்த்தால் அது கூட மிக திட்டமிட்டு தாமதிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்ற. அங்கு ஒரு அரசியல் தளம்பல், அரசியல் ஒரு தன்னம்பிக்கை ஈனம் இருப்பதாகத்தான் உணர்கின்றது. வருகின்ற தகவல்களின் அடிப்படையை பார்க்கும்போது எப்பயோ யாரோ எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் ஸ்ரீமான் பொதுஜனம் எதிர்பார்க்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லாம் இன்னும் வீரப்பிரதாபங்களை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு இந்த அரசுக்கு சங்கடங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த விசாரணைகள் முழுமையாக சரியாக தனித்துவமாக நடைபெறுவதாக நான் சொல்ல மாட்டேன். மாறாக அங்கும் சில அரசியல் அழுத்தங்கள், வழிகாட்டுதல்களின் படிதான் விசாரணைகளுடைய முன்னுரிமை பட்டியல்கள் மாறிக்கொண்டிருப்பது போன்று உணர முடிகின்றது. ஏனென்றால் தற்போது ஆட்சியில் உள்ள கட்சி, அந்த கட்சி வெறுமனே இலங்கையில் நீதி நிலையாற்றப்பட வேண்டும், தாங்கள் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வராவிட்டாலும் இலங்கையில் இந்த குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு ஒரு தூய்மையான தேசம் உருவாக வேண்டும் என்ற குறிக்கோளோட மட்டும் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் அத்தகைய செயல்பாட்டை செய்வார்கள். தாங்கள் என்ன விலையை கொடுத்தும் அந்த நீதியையும் உண்மையையும் ஜனநாயக விழுமியங்களையும் கட்டியெழுப்புகின்ற இலங்கை தீவில் வாழுகின்ற அனைவரும் இலங்கையர் என்கின்ற ஒற்றை அடையாளங்களுக்குள் மட்டும் தங்களை முன்னகர்த்துகின்ற என்று சொல்லுகின்ற அவருடைய கோட்பாடு நேர்மையாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் அதற்காக என்ன விலை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆனால் இங்கு இவர்களும் தேர்தல் வாக்குகளின் நம்பித்தான் வாழ்கின்றார்கள். அடுத்து வரப்போகின்றது என்று சொல்லப்படுகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், அதற்கு பின்பு சில வருடங்களில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். இப்படி மாறி மாறி இந்த தேசத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் என்று பார்த்தால் 4 தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்றம், 4 தேர்தல்கள் மாறி மாறி வரும். அப்படி பார்த்தால் சராசரியாக ஒரு வருடத்துக்கு ஒரு தேர்தல் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வருடத்துக்கும் நாங்கள் வாக்காளர் முன்னிலையில் போய் நிற்க வேண்டி இருக்கும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுடைய விசாரணை என்பது தீவிரத்தன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கருதுகிறீர்களா, அல்லது வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக கருதுகிறீர்களா, அல்லது வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவென்று கருதுகிறீர்களா? மெதுவாக தாமதமாக போவதை நிதானம் என்றும் சொல்லலாம். மெதுவாக தாமதமாக போவதை ஏதோ ஒரு விடயத்தை தவிர்ப்பதற்காக செய்கின்ற தந்திரோபாயம் என்றும் சொல்லலாம். அப்படி பார்த்தால் இவர்கள் இந்த விடயங்களை நிதானமாக கையாளுகின்றார்கள் என்பதை விட தங்களுடைய அரசியல் விடயங்களுக்காக தென்னிலங்கையில் பல்வேறு குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக தங்களுடைய அரசியல் மூலதனம் சேதாரம் அடைஞ்சுவிடக்கூடாது என்பதற்காக பயந்து போயிருக்கின்றார்கள். இவர்கள் வெளியிலே பேசுகின்றதை விட அவர்கள் உள்ளுக்கு பயந்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னை பொறுத்தவரை அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஒரு பக்கம். இரண்டாவது, ஒரு நாடு என்பது இந்த தவறுகளை கண்டுபிடிச்சு அது குற்றவாளிகளை தண்டிப்பதும் சீர் செய்வதும் மட்டும் நாடு அல்ல. அந்த நாடு, அந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி, பண்பாடு, தேசிய கொள்கைகள், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அந்த பக்கங்கள் இன்னமும் புரட்டப்படாத பக்கங்களாகவே இருக்கின்றன. இலங்கையில் இன்றும் பத்திரிகை செய்திகள் சொல்லுகின்றன, விவசாயத்தில் பெரிய மாற்றங்கள் எதையும் காண முடியவில்லை, உணவு பொருட்கள், உள்ளூர் பொருட்கள் எல்லாம் பற்றாக்குறையாக இருக்கின்றது, ஆகக்கூடிய அரிசி இறக்குமதியை கடந்த வருடங்களில் செய்துள்ளோம் என்று சொல்லி சாதனை சொல்லுகின்றார்கள். இவ்வாறு பல விடயங்கள் நடக்கும்போது ஒரு நாட்டின் அடிப்படையான இருப்பு என்பது அந்த மக்களுடைய பசி, பட்டினி இன்மை, வேலையின்மை இன்மை, அந்த மக்களுக்கான வாழ்க்கையில் செழுமை என்ற வழிகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே நடக்கின்றது
நேற்று ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்துடைய பொருளியலாளர் சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். தற்போது பெரும்பாலும் ஆகக்கூடிய அளவு மக்கள் தங்களுடைய தங்கங்களை அடைவு வைத்திருக்கின்றார்கள் இலங்கையில். முன்னைய காலத்தை விட கிட்டத்தட்ட 60% கூடியிருக்கின்றது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், மக்களிடம் கொள்வனவு சக்திக்கு காசு இல்லை. எனவே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களிடம் உள்ள அந்த தங்க நகைகளை கூட அடைவு வைத்து தங்கள் வாழ்க்கையை தேட வேண்டிய நிலைமைக்கு வந்துள்ளார்கள். இலங்கை சொல்லுகின்றது, இலங்கையுடைய கஜானா உள்ளூர் பணத்தால் நிரம்பி இருக்கின்றது. அதை பற்றி ஒரு விமர்சகர் சொல்லும் போது சொன்னார், இலங்கை அரசாங்கத்தின் கஜானா வரி அறவீட்டினாலும் வரி வருமானத்தால் நிரம்பி இருக்கின்றது, ஆனால் மக்களுடைய பைகள் எல்லாம் வெறுமையாக இருக்கின்றன என்று. இத்தகைய நிலைமையில் நாடு என்னுடைய இன்னும் ஒரு பக்கம் இருக்கின்றது. அதுதான் உண்மையில நாட்டினுடைய 80% காரணிகள் அவைகள் தான். அந்த காரணிகளின் பக்கத்தில் எதுவுமே முன்னேற முடியவில்லை. அண்மையில் ஒரு செய்தி வந்தது, மிகப்பெரிய போக்குவரத்து வீதி ஒன்றை இந்த முறை உள்நாட்டு பணத்திலேயே நாங்கள் எங்களுடைய சொந்த காசில் செய்ய போகின்றோம் என்று. ஒரு வீதியை போடுவதற்காக எங்களுடைய உள்நாட்டு பணத்தை எடுத்து செலவழிப்பது என்பது பெருமைக்குரியதுதான். ஆனால் அந்த வீதிக்கு போடுகின்ற மூலதனம் என்றது உடனடியாக இந்த ஒரு வருமானத்தையும் தராது. அப்படி பார்த்தால் எங்களிடம் முதலீட்டை போட்டு மக்களுடைய உள்நாட்டு வாழ்க்கை தரத்தை பெற வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அந்த விடயங்களுக்கு கைவசம் உள்ள காசை பயன்படுத்தி கொண்டு நீண்ட மென்மையான வட்டி குறைந்த கடன்களை பெற்றுக்கொண்டு அந்த கடன்கள் ஊடாக இப்படியான பாரிய முதலீடுகளை நீண்டகால அடிப்படையில் செய்யும் போது அது ஒரு நாட்டில் ஒரு சமநிலையை கொண்டு வரும். மாறாக இந்த வீதிக்காக இந்த உள்நாட்டு காசை போட்டு நாங்கள் முதலாக உங்களோட உள்நாட்டு நிதியிலே நாங்கள் உள்நாட்டு வீதியை போட போன்றோம் என்று மாறுதட்டி கொண்டு செய்வது வெறும் ஒரு பிதற்றலான பெருமையாக இருக்குமே தவிர, இன்னும் பல முன்னுரிமைகள் இந்த தேசத்தில் இருக்கின்றன. தேசங்கள் அந்த முன்னுரிமையை செய்வதற்கு உள்ளூர் காசு கூட தேவையா இருக்கின்றது, அந்நிய செலவணியும் தேவையா இருக்கின்றது. எனவே வெறும் பிதற்றலுக்காக இப்படியான வாய்ப்பாடுகளை வெளியிடுவது மிக ஆபத்தானது. அப்படி பார்த்தால் இவர்கள் சொல்லுகின்ற இந்த விசாரணைகள் கூட, நான் நினைக்கிறேன் இந்த விசாரணைகளை சாணி முன்னின்று செய்கின்றபடியாத்தான் இந்த விசாரணை ஓடுகின்றது. குறிப்பிட்ட அளவு நீதிபதிகள் தற்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கின்றபடியாத்தான் இந்த சில விடயங்கள் நகர்த்தப்படுகின்றது. சில வேளைகளில் அவர் பயப்படுகின்றார்கள், நீதிபதிகள் இளைப்பாறி போய்விட்டால், தற்போதுள்ள நீதிபதிகள் இளைப்பாறி போய்விட்டால் அடுத்து வருபவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்குள் நிற்பார்களா என்ற ஒரு பயம் வந்திருக்கின்றது. சாணி புலனாய்வுத்துறையிலேயும் பொறுப்பு இல்லாமல் வேறு யார் அவரால் வந்தால் இந்த வேகம் கொண்டு ஓடுமான்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன் ஒரு செய்தி, என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், அவர் பேசியிருந்தார். இந்த கிராம சேவகர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தின் மந்திரிமார் கொடுக்கின்ற, பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கின்ற எந்த ஒரு உத்தரவுகளையும் ஏற்று நிறைவேற்ற தயாராக இல்லை. அதுதான் இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய சவாலாக தங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லிச்சு. அடிப்படை விளங்குதானே உங்களுக்கு? இந்த நாட்டினுடைய அரசு என்ற அரசு இயந்திரம் என்றது சொல்வார்கள், அந்த காலத்தில் பெரிய ஒரு கப்பல், அதனை திடீரென்று திருப்ப முடியாது. இப்பொழுது நவீன கப்பல்கள்லாம் அப்படி திருப்பலாம். ஆனா அந்த பெரிய பாரிய கப்பலை திருப்புவதாக இருந்தால் பல மைல் தூரத்துக்கு சுற்றுவட்டம் அடித்து தான் திருப்ப வேண்டும். அதுபோலதான் இந்த விடயம். இந்த 70-80 வருஷங்களாக இந்த ஊழலும் இந்த ஜனநாயக மறுப்பும் இனத்துவத்தை காட்டி 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 இந்த நாட்டை சீரழித்து, ஜனநாயக விழுமியங்களை சீரழித்து, குடும்ப அரசியலை முன்னகர்த்திய இந்த கலாச்சாரத்தால் வளர்க்கப்பட்ட இந்த அரசாங்கம் என்கின்ற நிர்வாக இயந்திரம் முதலாக உள்ளூராட்சி சபைகளையும் எடுக்காமல், மாகாண சபைகளையும் எடுக்காமல், நேரடியாக மத்திய ஆட்சியை கையில் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுதியினரை நம்பி எந்த அளவிற்கு பணியாற்றுவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது.
ஆம், எனவே இந்த சில தனிநபர்களுடைய நாடகங்களாகத்தான் இவை முன்னகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தவிர அதற்கு அப்பால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மிக துயரமாகவும் இருக்கின்ற உண்மையில் இவர்கள் போன்ற ஒரு ஆட்சி இந்த தேசத்துக்கு தேவை இந்த விடயங்களை நிமித்துவதற்கு. ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு இதய சுத்தியோடு எந்த விலை அடுத்த முறை ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த தேசத்தை நிமித்தி காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்ற அந்த பிரதிச்சினையோட அவர்கள் முன்வருவார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன் அவருடைய கனவு எல்லாம் அடுத்த 5 வருஷமும் வென்று அதுக்கு அடுத்த 5 வருஷமும் வெல்லக்கூடிய ஒரு ஆட்சி முறையை வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த மக்களை எவ்வளவுக்கு கையாள வேண்டும் என்பதில் மிகவும் தடுமாறி போய் நிற்கின்றார்கள். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களையும் பல சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.